திமுகவில் இருக்கின்ற உறுப்பினர்களே பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சொர்ணம் இல்லையா? இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கான்வாய். ஏங்க, இவர் சாதாரண ஒரு மந்திரி தானே. விளையாட்டுத்துறை மந்திரிக்கு எதுக்கு ஸ்பெஷல் கான்வாய்? திமுக இருக்கின்ற இடத்துல எப்படி அதிமுக திடீர்னு வந்துச்சு? புதுசாக வந்த கட்சி தான், எப்படி வந்து உட்கார்ந்துச்சு? எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் திமுகவால் திரும்ப வரவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க மண்ணை கவுனாங்க. உதயநிதி பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் எரிச்சலை உண்டாக்குது. அது நிச்சயமா சாமானிய மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அந்த ஒரு மந்திரியாக இருக்கக்கூட தகுதி இல்லாத நிலையில் இருக்கின்றார். மணிப்பூரில் நீங்கள் யாரும் எங்களுக்கு உதவிகரமாக இல்லை, எங்களுக்கு ஒத்தாசையாக இல்லைன்னு சொல்லி கேட்டது மிக தவறான ஒரு வார்த்தை. அதை ரொம்ப அழகாக தெளிவாக அருமையான மாநில தலைவர் ரொம்ப புரிதலோடு கூட பொறுமையோடு கூட அதை விளக்கி சொன்னார். தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராயர் குணசீலன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். ஃபாதர், தற்போது பல வருடத்தின் பிறகு வர ஜனவரி 22 அயோத்தியாவில் ராம் மந்திர் திறக்கப்படுது. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன ஃபாதர்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அழைப்புதல் வரும்னு சொல்லி நான் காத்திருந்தேன். ஆனால் அழைப்புதல் வரவில்லை. அது எனக்கு பெரிய ஏமாற்றம். அதான் உண்மையான காரியம். ஏன்னா ஒருவேளை மறுபக்கத்தில் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இவர் அழைத்தால் வருவாரா உள்ள அந்த கேள்வியோடு கூட எனக்கு அழைப்புதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப விரும்பினேன். ஏன்னா அதற்குரிய காரியத்தை எல்லாம் செய்தவங்க என்னுடைய நண்பர்கள், என்னோடு கூட பழகினவர்கள் அனைவரும் அதில் ஈடுபட்டு இந்த காரியத்திற்காக முயற்சி செய்து, விசேஷமாக அந்த விமான நிலையத்தை, அங்குள்ள விமான நிலையத்தினுடைய எல்லா இன்ஸ்பெக்ஷன் செய்து என்னுடைய கிளாஸ்மேட் அவர் தான் முதல் முறையாக என்ற சொன்னார், எப்படியும் ஜனவரி 22 ராம் மந்திரை திறந்துருவாங்க, அதனால் எப்படியாவது ட்ரை டு கெட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு ஒரு சின்ன க்ளூவை கொடுத்தது. ஃபஸ்ட் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இது வரைக்கும் எனக்கு அழைப்புதல் வரவில்லை. வந்தால் கட்டாயம் முதல் ஆளாக அங்கே இருக்க நான் விரும்புகின்றேன். அதான் உண்மை. தொடர்ந்து பல மாதங்களா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நடந்துட்டே வருது. இதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னாடி தர்மபுரியில் அவருடைய பாத யாத்திரையின் போது அவர் சில நபர்களால் சர்ச்சுக்குள்ளே போக முடியாமல் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். அதாவது ஒரு மாலையை அணிவிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அவர் அனுமதிக்கப்படலை. அவர் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டார். அதற்கு அந்த இளைஞர்கள் கூறுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் எங்களுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அங்கே துயருற்றாங்க, அப்போ யாருமே அங்கே அவங்கள காப்பாற்ற போகலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேள்வி கேட்ட அந்த பையன், சிறு பையன், பகுத்தறிவு இல்லாதவன், தெளிவில்லாதவன், உண்மையாக சொல்லப்போனால் அறிவு இல்லாதவன். அதான் நான் சொல்லணும். ஏன்னா அங்கே நடந்த சண்டைகளே ஒரு ஜாதி சண்டை. 2 ஜாதிகளுக்கு பிரிவுகளுக்குள்ளே ஏறக்குறைய 35 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சண்டை. இதில் ரொம்ப அதிகமாக மீடியாவில் வெளியே வந்ததெல்லாம் எப்படின்னா, 250 திருச்சபைகளை உடைத்து விட்டார்கள்னு சொல்லி இதான் பூதகரமாக பேசினாங்க. கடந்த 3 மாதத்திற்கு முன்பதாக கூட நான் கனடா தேசத்திற்கு போனப்போ அங்கே உள்ளவர்களும் அதை தான் கேட்டாங்க. அப்போ அவர்களை பார்த்து நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன். 150 ஹிந்து கோயில்களை இடித்தார்களே, அதை குறித்து உங்களுடைய விமர்சனம் என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. காரணம் எதுன்னா, இதுக்கு மீடியா தான் மெயின் சப்போர்ட். இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு மீடியா தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 250 சர்ச்சை உடைச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 150 இந்து கோயிலை உடைச்சதை சொல்லவே இல்லை. அதை சரியானபடி சொன்னது யாருன்னா பிபிசி நியூஸ். அவங்க சிறப்பாக அதை சொன்னாங்க. 2 பக்கமும் தப்பு. அடுத்தது 2 பக்கத்துலேயுமே கலவரம் உண்டாயிடுச்சு. இது மத சம்பந்தப்பட்ட சண்டையே கிடையாது. இதை அந்த பையன் புரிந்து கொள்ளாமல் அருமையான பிஜேபி மாநில தலைவர் அவரிடத்துல போயிட்டு, இந்த மாதிரி மணிப்பூரில் நீங்கள் யாரும் எங்களுக்கு உதவிகரமாக இல்லை, எங்களுக்கு ஒத்தாசையாக இல்லைன்னு சொல்லி கேட்டது மிக தவறான ஒரு வார்த்தை. அதை ரொம்ப அழகாக தெளிவாக அருமையான மாநில தலைவர் ரொம்ப புரிதலோடு கூட பொறுமையோடு கூட அதை விளக்கி சொன்னார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு கட்சியின் மாநில தலைவர்கள்லாம் இந்த அளவுக்கு நின்று பேசி கொண்டு இருக்க மாட்டார்கள். டேய் போடா அப்பால அல்லது போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு அடுத்த வேலையை செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர் ரொம்ப பொறுமையாக நின்று அந்த தம்பிக்கு பதில் கொடுத்து, இது அதனால் உண்டான கலவரம் இல்லை என்று சொல்லி மிக சிறப்பாக சொன்னார்கள். அந்த பையன் பண்ண ஒரு காரியத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன்.
காரணம் இது அவனுடைய திருச்சபையே அல்ல. ஒருவேளை அந்த திருச்சபைக்கும் போறானா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. இப்போ சீக்கிரத்தில் இப்போ எல்லாமே வந்துடுச்சு, அவன் திமுகவுடைய ஆள் அப்படின்னு திட்டவட்டமாக தெளிவாக வெளியே வந்து விட்டது. ஆக இது திமுகவுடைய சதி திட்டம். எங்கெல்லாம் அருமையான பிஜேபி மாநில தலைவர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் எப்படியாவது இவருக்கு ஒரு தடையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது முயற்சி செய்கின்றார்கள். எப்பவுமே ஒரு தடை ஒன்று வந்தாலே அடுத்த பக்கத்தில் வெற்றி இருக்குன்னு அர்த்தம். அதான் உண்மை. தடை வருவது நல்லது. எங்கள் பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லுவாங்க, உனக்கு தடைகள் வருவது நல்லது, தடைகள் மூலமாக உனக்கு இன்னும் பெரும் வெற்றி உன் பக்கத்தில் இருக்கின்றது என்பதை நீ அறிந்து கொள்வாய். இது பைபிள் வசனம். அதுதான் அருமையான பிஜேபியினுடைய அத்தனை உறுப்பினர்கள் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தடைகள் வரும்பொழுது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2024 வருடத்தில் பாராளுமன்ற தொகுதியிலே அதிக மெம்பர்கள், குறைஞ்சது 25 தொகுதிகளிலே நிச்சயமாக பிஜேபி வெற்றி விழா கொண்டாடும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்போ இந்த இஷ்யூக்கு பிறகு தர்மபுரியோட எம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை அவர்களை நோக்கி சில கொஸ்டின்ஸ் எழுப்பியிருக்கார். என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தர்மபுரியில அதாவது திமுக தரப்புல நிறுத்தப்படுற அந்த எம்பியை எதிர்த்து அவங்க அங்க போராடி ஜெயிப்பாங்களா, அதாவது அண்ணாமலை அவர்கள் வின் பண்ணுவாரா அப்படின்றதும், இல்ல பாஜகவில் இருக்க ஏதாவது ஒரு எம்பி அங்க நிறுத்தி அவங்க டெபாசிட் ஆச்சும் வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காரு. நிச்சயமா அப்படி அவர் பேசலாம். திமுகவுடைய எம்பியே கிடையாது. என்ன பண்றது? அந்த பக்கத்தில் இருக்கிறாரு, ஏதாவது ஒன்று பேசி ஆகணும். அவருக்கே தெரியும் நன்றாக. ஒருவேளை அவரையே எதிர்த்து அருமையான மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நின்றால் நிச்சயமாக செந்தில்குமார் தோத்துடுவார். அதாவதுங்க, அருமையான ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தார்கள். அடுத்ததாக அருமையான டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். கலைஞரை விட்டு திடீர்னு என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் வெளியே போகிறார். வெளியே போன உடனே அடுத்த இதுலேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் உட்கார்றாரு. ஒரு திமுக இருக்கின்ற இடத்துல எப்படி அதிமுக திடீர்னு வந்துச்சு? புதுசாக வந்த கட்சி தான், எப்படி உட்காந்துச்சு? எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் திமுகவால் திரும்ப வரவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க மண்ணை கவுனாங்க. அடுத்து ஜெயலலிதா ஜானகி பிரச்சனை வந்த சமயத்தில் மறுபடியும் திமுக உட்கார்ந்தாங்க. மற்றபடி ஜெயலலிதா மறுபடியும் கரெக்டாக கையில் எடுத்த உடனே இவங்களால் திருப்பி அந்த சீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிற்பாடு தான் திமுக என்கின்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள். அதே தான் இப்போ. அதாவது நினைப்பு பொழைப்பை கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம நினைச்சிட்டே இருக்க வேண்டியது தான். திராவிட கட்சியை விட்டா வேற மாற்று கட்சி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாமே தவிர இன்று மாற்றம் வந்து விட்டது. அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேல 3 செக்ஷன்ல கேஸும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நிச்சயமா சர்ச்சில் போட்டிருக்க எந்த விதமான இது இருக்காது. ஏன்னா அந்த சர்ச்சிலிருந்து போட்டிருந்தா அந்த அருட்தந்தை தான் போட்டிருக்கணும். அவர் போட்டிருக்காரா என்று சொல்லி தயவுசெய்து எனக்கு தெளிவா நீங்க அதை சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில் அவர் போட்டார்? ஏன்னா திருச்சபை ஒரு தேவாலயம் என்பது யார் வேண்டுமானாலும் வரலாம். அப்படி இவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொன்னா தேவாலயத்தை மூடிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அப்படி போடுறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. ஒருவேளை வெளியாட்கள் யாராவது ஒருவேளை போட்டுக்கலாம் தவிர அந்த சர்ச்சுடைய திருச்சபையுடைய தலைவர் யாருன்னா அந்த அருட் பணியாளர், அவர் தான் அருட்தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் கேஸ் போட்டிருக்கிறாரா? அதான் என்னுடைய கேள்வி. அவர் போடுற மாதிரி தெரியல ஃபாதர். திமுகவினர் தான் வெளியாட்கள் யாராவது போடலாம். மற்றபடி அந்த கேஸ்ல ஒன்றும் நிற்காது. சும்மா பேருக்கு இவங்களை நாங்களும் ஒரு இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போடுற ஒரு காரியம் தான். இதெல்லாம் முட்டாள்தனமான காரியம். அரசர்கள் ஆண்டதன் பிறகு இப்ப அரசு வந்ததுக்கு அப்புறமா, அரசுகள் இருக்கும்போது அரசர்கள் தான் கோவில் எல்லாமே பராமரிச்சுட்டு வந்தாங்க. இப்ப அரசு வந்ததுக்கு அப்புறமா அரசு அறநிலைத்துறை அப்படின்ற பேர்ல அவங்களும் கோவிலை பாதுகாத்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்த அறநிலைத்துறை கோவில்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அறநிலைத்துறை கோவில்களுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்து அறநிலைத்துறை யார் தலைமையேற்று நடத்துறாங்கன்றது ஒன்று இருக்கு. அதுதான் முக்கியமான காரியம். நான் எப்போ என்ன சொல்ல, இந்த அறநிலைத்துறை இருப்பது நல்லது ஒரு பக்கம். ஆனால் நிர்வாகம் பண்றது யார்? அதான் முக்கியமான காரியம். நிர்வாகம் பண்றது ஒரு மந்திரியாக இருக்குமானால் மந்திரிக்கும் இந்து
அறநிலைய சமயத்திற்கும் என்ன சம்பந்தம்? அடுத்த கேள்வி அதுதான் என்னுடைய கேள்வி. இந்து சமயத்துக்கும் அந்த மந்திரிக்கும் என்ன தொடர்பு? ஒருவேளை அது இந்து சமயத்தின் ஒரு மந்திரி சபையை வகிக்கலாம், ஆனால் அவர் பின்னாடி அவர் கிறிஸ்தவராக இருந்தால் யாருக்குன்னு தெரியும்? பேரளவில் ஒருவேளை அவர் இந்துவாக இருக்கலாம், நெற்றியில் திருநீர் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் உள்ளத்தின் அளவில் அவர் ஒருவேளை வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தால் நிச்சயமாக அந்த அறநிலைத்துறைக்கு ஆபத்து தான். அதனால் அதில் நான் கருத்து என்ன சொல்வேன்னா, நிச்சயமாக இந்த அறநிலைத்துறை இருப்பது நல்லது, ஆனால் நிர்வாகம் பண்ணுவது யார் என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகின்றேன். முன்னர் காலத்திலே அருமையாக பிராமண குலத்திலே இதுக்குன்னு சொல்லி ஒரு பிரிவு இருந்தது. அவர்கள் தான் புரோகிதர்கள். அந்த புரோகிதரின் தலைமையில் அது நிச்சயமாக நடக்குமானால் சிறந்ததாக இருக்கும். அதான் உண்மை. பாஜக அப்படின்ற கட்சி சிறுபான்மையர்களுக்கு, அதாவது கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ்களுக்கு வந்து எதிரான கட்சி அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டா இங்கே செட் பண்ணியிருக்காங்க. அது உங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கிறிஸ்துவரா நீங்கள் பாஜகவை வந்து அப்படி சொல்கிற ஒரு விஷயம் சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாஜக எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கட்சியாக தான் இங்கே ரோல் ப்ளே பண்ண நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க பாஜக என்பது ஒரு சமமான, அது ஒரு கட்சி தான், அது ஒரு மதம் அல்ல. ஒரு மதத்தை இன்னொரு மதத்தை எதிர்ப்பதற்கு அதை முதலாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு கட்சி. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அனைத்து மக்களையும் அனைத்து செல்வது தான் ஒரு கட்சியினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது தரிசனமாக, விஷனாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த மக்களை புறக்கணித்து தள்ளினால், அந்த மக்களை புறக்கணித்தால் அந்த கட்சியை நிச்சயமாக நடத்தவே முடியாது, வளர்க்கவும் முடியாது. அதான் உண்மை. அந்த வகையில் அருமையான பிஜேபி அவர்கள் எல்லா கட்சியினரும் நல்லா பழகிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கூட நான் அருமையான பிரதமரை பார்த்தேன். அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களையும் இணைத்து ஒரு பெரிய விழா வைத்து அவர்கள் எல்லாருக்கும் அவர் விருந்தளித்து, அந்த இடத்தில் அவர் வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய தலை சிறந்ததாக இருந்து, விசேஷமாக உலக நாடுகள் எல்லாம் இதை பாராட்டினாங்க. அதான் முக்கியமான காரியம். தமிழ்நாட்டில் மட்டும் மக்களுக்கு இன்னும் இந்த அறிவு திறன் இல்லை. காரணம் இந்த திராவிட கட்சிகளினால் வந்த வினைதான், வேற ஒன்றுமே இல்லை. அது இப்போ சமீப காலமாக மால்தீவ்ஸ் வெர்சஸ் லட்சதீப் அப்படின்றது தான் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஃபாதர். அப்போது இந்த மால்தீவ்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம இந்தியா பல முறை உதவியிருக்காங்க. நிறைய கிரைசிஸில் வந்து இந்தியா தான் மால்தீவ்ஸ்க்கு வந்து உதவியிருக்காங்க. ஆனால் தற்போது மோடி அவர்கள் லட்சதீபுக்கு, அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு தீவு, அங்கே போய் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ், அங்கே இருக்க இயற்கை எழில்களை எல்லாமே ஒரு வீடியோவாக ஃபோட்டோவாக வந்து தன்னோட சோஷியல் மீடியாவில் வந்து பகிர்ந்ததுக்கு எதனால மால்தீவ்ஸ் வந்து இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க? மால்தீவ்ஸோட அதிபர் அண்ட் அங்கே இருக்க எம்பி எல்லாருமே இவ்வளோ கொந்தளிப்பதற்கான காரணம் என்ன? முதல் காரியம், அந்த அந்த வீடியோ படக்காட்சியை நான் பார்த்தேன். உண்மையாகவே நம்ம பிரதமர் தான் அங்கே நடந்து போகிறாரா இல்லை வேற யாராவது நடந்து போகிறான்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அல்ல பிரதமரை போல் வேற யாராவது இந்த இந்த சினிமாவில் போடுவாங்க இல்லையா, அந்த வேற காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி யாரும் நடந்து போகிறாங்கன்னா நான் நினச்சேன். ஏன்னா இந்த ரஜினிகாந்த் ஸ்டைல் அவர் நடந்தார். அதுவே எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பிரதமர் தான் இப்படி அழகாக நடக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக தொடர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். கவனிக்கும் போது தான் நான் என்ன நினச்சேன், இது மாலத்தீவு இவ்வளோ அழகாக இருக்குது, பிரதமர் அங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிற்பாடு தான் கவனிச்சா அது லட்சத்தீவுன்னு சொல்லி. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவு இவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ நான் என்னுடைய மைண்ட் செட்டில் எப்படி வச்சுருந்தேன்னா, மாலத்தீவ்ஸ் ரொம்ப அருமையான ஒரு இடம், ரொம்ப அழகான இடம். ஏன்னா மாலத்தீவ்ஸ் கிட்ட வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். அடுத்த நாள் என்னை அழைச்சிட்டு போகிறாங்க, போக முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு வேற ஒரு மீட்டிங் வந்தால் திரும்ப வந்துட்டேன் நான் ஸ்ரீலங்காவில் இருந்து. அப்போது லட்சத்தீவை பார்த்த உடனே, ஓ இவ்வளோ அழகான தீவா, அப்போ நம்ம இதுக்கு போயிட்டு வரலான்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அடுத்தது, நம்ம நாடு இவ்வளவு சிறந்த ஒரு நாடு என்பதை எடுத்துக்காட்டாக உலக அளவிலே ஒரு பக்கம் நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாலத்தீவுலேருந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்தது நல்லதாக போச்சு. ஏன்னா லட்சத்தீவு இவ்வளோ அழகான தீவு என்பதை இப்போ உலக நாடுகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உலக நாடுகள் முழுவதும் என்ன செய்ய போகிறாங்கன்னா, இனிமேல் லட்சத்தீவு தேடி வர போகிறாங்க. இதனால் இந்தியாவுக்கு வருவாய் வரப்போகுது. மாலத்தீவு படுத்தது தான், முடிஞ்சு போச்சு அவங்க கதை. மாலத்தீவுடைய அந்த அவங்களா அதை சொல்லுவாங்க, யானை தானாகவே மண்ணை தூக்கி தலையில் போட்டுக்கின்ற கதையில் அவங்க மண்ணை தூக்கி போட்டுக்கிட்டாங்க. இதனால் நம்முடைய இந்திய தேசத்திற்கு நல்ல ஒரு பெயர்
நம்முடைய பிரதமர் மூலமாக கிடைச்சது. இதுவே ஒரு பிஜேபியுடைய சகாப்தம் தான் என்று சொல்ல வேண்டும். அதான் உண்மை. மோடி அவர்கள் லட்சத்தீவு போய் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் போட்டது ஒரு தற்செயலான விஷயம், அவர் நார்மலாக பண்ணார் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் பின்னாடி நடந்து அதற்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி மோடி இந்த விஷயத்த பண்ணார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காய் அடிக்க ஏதோ ஒரு பழம் வந்து விழுந்த கதையா, இப்போ நல்ல ஒரு பழம் வந்து விழுந்துச்சு, அப்படி தான் விழுந்துச்சு. இதுதான் உண்மை. இவர் பாவம் லட்சத்தீவுக்கு போனார், அங்கே வேற ஒரு காய் அடிக்கப்பட்டது, இன்னொரு நல்ல பழம் கிடச்சிச்சு இந்தியாவுக்கு. அதுதான் உண்மை. இன்னும் சில மாதங்களில் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்கள் நிறைவடை போகுது. ஸோ இந்த 3 வருடங்களில் திமுகவுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அதாவது அவங்க பண்ண நல்லதாக இருக்கட்டும், அவங்க சைட்லேருந்து நடந்த மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் நீங்கள் பார்க்கும்போது டோட்டலாக திமுகவுடைய ஆட்சி இந்த வரப்போகிற இந்த 3 வருட காலம் திமுகவுடைய ஆட்சி எந்த மாதிரி இருந்தது? நான் உண்மையாக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக மிக நல்லவர். அவரை எந்த விதத்தில் நான் குறை சொல்லவே மாட்டேன். மிக நல்லவர், எனக்கு நன்றாக தெரியும். நல்ல ஒரு நிர்வாகி, மக்களை நேசிக்கின்றவர், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் ஆட்சி அவருடைய கரங்களிலே இல்லை. ஆட்சி அவர் கையில் இல்லை. நீங்கள் வேணால் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதம் கொஞ்சம் நல்லா போயிட்டே இருந்தது. 7வது மாதத்திலிருந்து அவருடைய கரங்களிலிருந்து கைவிட்டு போயிடுச்சு. இப்போது குடும்ப அரசியல் நடந்து கொண்டு இருக்கின்றது, குடும்ப அரசாட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. அதுதான் நான் சொல்லுவேன். மு.க. ஸ்டாலின் இப்போ அரசாட்சி செய்யவில்லை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அடிக்கடி எல்லா பேட்டியிலும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு முதலமைச்சர் பல ஆண்டுகள் அரசியலில் இருக்கின்றவர், பல ஆண்டுகள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டை குறித்து மிக தெளிவாக அறிந்தவர். அவர் ஏன் ஒரு பேப்பரை வச்சு வாசிக்கணும்? அப்படி என்றால் இன்றைக்கு அவருடைய நிலைமை என்னவென்றால், யாருடைய கட்டுப்பாட்டிலோ அவர் இருக்கின்றார். அதுதான் உண்மை. சுயமாக அவரால் இருக்க முடியல. அதிகாரியோட கட்டுப்பாட்டில் ஸ்டாலின் இருக்காருல்ல? இல்லை, அதிகாரியெல்லாம் கிடையாது. எந்த அதிகாரி அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. இது டோட்டலாகவே குடும்பத்தின் கீழாக அவர் இருக்கின்றார். யார் ஃபாதர் நீங்க? நிச்சயமா அவருடைய மகன் உதயநிதி, அவருடைய மருமகன் சபரீசன், இவங்க 2 பேருடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு தமிழ்நாடே இருக்கின்றது. அருமையான முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கரங்களிலே தமிழ்நாடு இல்லை. அப்படி யாராவது நீங்கள் நினைத்து ஏமாந்து விடாதீர்கள் என்பதை திட்டம் தெளிவாக நான் சொல்கிறேன். நான் திரும்ப நான் சொல்கிறேன், சில காரியங்களை நான் வெளிப்படையாக பேச முடியாது. சில காரியங்கள் இந்த வருடத்தில் நடக்க போகுது. அப்போ நான் சொல்வதெல்லாம் உண்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே பல வருடங்கள் அவர் மேயராக இருந்தார், இளைஞரணியில் இருந்தார். அப்படி பொலிட்டிக்ஸில் வந்து அவருக்கு பல அனுபவம் இருந்தது. ஆனால் உதயநிதி அவர்கள் பொலிட்டிக்ஸில் காலெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வர சினிமாவில் தான் இருந்தது. இந்த 3 வருட காலம் தான் அவர் பொலிட்டிக்ஸில் அவரை வந்து எமோஜ் பண்ணிக்கிட்டாரு, இல்லைன்னா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறவருக்கு இங்கே துரைமுருகன் இருக்காரு, பிடிஆர் அவர்கள் குடும்பமாக இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி உதயநிதி அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது? அண்ட் இத்தனை ஒரு மினிஸ்டர்ஸ், இத்தனை ஒரு பேக்கப்பான ஒரு கட்சி திமுக, அதை தாண்டி எப்படி உதயநிதி அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணுறாரு? நீங்கள் டெப்யூட்டின்னு சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் அவரை தான் சிஎம்மாக ஆக்க போகிறாங்க. நான் சொல்கிறேன், எப்படி ஃபாதர் மக்கள் தேர்ந்தெடுக்காம ஒருத்தர்? மக்களை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தானே முதலமைச்சர். மக்கள் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கலையே, அந்த கேண்டிடேட். நீங்க சொல்றது அடுத்த சட்டமன்ற தேர்தல்? இல்ல நீங்க வந்து ஸ்டாலின் வாஸ் ஒன் ஆஃப் த எம்எல்ஏ, அவ்வளவுதான். சட்டமன்ற மெம்பர், சட்டமன்றத்தின் தொகுதியுடைய ஒரு உறுப்பினர் அவர். பட் அவங்களுடைய கட்சி சார்பாக அவரை தேர்வு செய்கிறாங்க. இப்போ என்ன செய்வாங்க? இப்போவே நான் சொல்கிறேன், திமுக உள்ள முழு கட்டுப்பாடு யார் கையில் இருக்குன்னா உதயநிதி கையில் தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எத்தனை மந்திரி இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிடுங்க, சரியா? எல்லா மந்திரியும் போகக்கூடிய அதே சூழ்நிலையில் தான் உதயநிதியும் போகிறாரா அப்படின்னா இல்லை. இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கான்வாய். ஏங்க, இவர் சாதாரண ஒரு மந்திரி தானே. விளையாட்டுத்துறை மந்திரிக்கு எதுக்கு ஸ்பெஷல் கான்வாய்? முதலமைச்சரின் மகனால அந்த ஒரு ஸ்பெஷல் என்னங்க இவ்வளவு நாள் இல்லாத கான்வாய்? ஏன் அவர் நடிக்க போகும்போது ஏன் அந்த மாதிரி கான்வாய் கொடுக்கல? முதலமைச்சர் இல்லையா, முதலமைச்சருடைய பேரனா இருந்தாரு, ஏன் அப்ப அந்த கான்வாய் கொடுக்கல அவருக்கு? ஏன் அந்த பாதுகாப்பு கொடுக்கல? பல இடங்களில் நான் உதயநிதியை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன போலீஸ் கூட இருந்தது இல்லையே, நான் பார்த்துருக்கிறேனே. நான் பார்க்காம சொல்லலை. இதெல்லாம்
ஸோ இது நான் திமுகவில் இருக்கின்ற உறுப்பினர்களே பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சொர்ணம் இல்லையா? இப்போ வந்த உதயநிதி இதே மு.க. அழகிரிக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா மதுரை கோட்டை என்று சொன்னால் மு.க. அழகிரி தான் திமுகவுக்கு. அவருக்கு இந்த பதவியை கொடுத்து ஒருவேளை அவரை இந்த அளவுக்கு கேன்வாயெல்லாம் கொடுத்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாருன்னு சொன்னால் நான் தவறு சொல்லவே மாட்டேன். ஏன்னா திமுகவுக்காக உழைத்தவர், பாடுகள் பட்டவர், திமுகவை நிலைநிறுத்தினவர் தென் தமிழ்நாட்டில். அந்த இடத்துல கனிமொழி அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கு நினைக்கிறேன். அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டின் திமுகவை டெல்லியில் ஒரு பிரதிநிதியாக இருந்து அவர்கள் செயல்பட்டவர்கள். கனிமொழி அவர்களுக்கும் கொடுக்கலாம், அருமையான மு.க. அழகிரி அவர்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் உதயநிதி யாரு? என்றைக்கு வந்தார் அரசியலுக்கு? என்றைக்கு வந்தார் இவர் மந்திரியாக? இவரை போய் முதலமைச்சர் ஆக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. அத்தனை திமுக அமைச்சர்களும் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்க போறாங்க. இது தமிழ் இனத்திற்கே அவமானம். அதான் உண்மை. அதுவும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி அவர்கள் டெபுட்டி சிஎம்மா அறிவிக்க போகப்படுறாரு சீக்கிரமா அப்படின்ற ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகுது ஃபாதர். இதில் என்னன்னா, அதுதான் நான் இன்னைக்கு காலை கூட அதை சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த டிஎம்கே ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது. டிஎம்கே ட்ரஸ்ட் டாக்டர் கலைஞர் தான் முதல்ல மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்தால், அடுத்தது அருமையான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது யார் மேனேஜிங் ட்ரஸ்ட்னா உதயநிதி தான். இந்த ட்ரஸ்ட் பணத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ அருமையான துரைமுருகனை வேணா திமுக தலைவராக போட சொல்லுங்க பார்ப்போம். அப்போ என்ன ஆகணும்? மேனேஜிங் ட்ரஸ்ட் யார் ஆகுவா? துரைமுருகன் ஆவார். என்ன அந்த தைரியம் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு? கொடுத்தாச்சுன்னா உதயநிதி காணா போயிடுவார். அதான் உண்மை. ஏன்னா பணம் இருக்காது. டிஎம்கே ட்ரஸ்ட்டை வச்சு வாழ்கிறாங்க. இந்த டிஎம்கே ட்ரஸ்ட் யாரால் உருவாக்கப்பட்டது? எத்தனை திமுக தொண்டர்கள் கொடுத்த பணம் இல்லையா? எத்தனை திமுக தலைவர்கள் கொடுத்த பணம் இல்லையா? ஏன் இதெல்லாம் இந்த திமுக சிந்திக்க மாட்டுறாங்க? திமுக தொண்டர்கள் ஏன் சிந்திக்க மாட்டுறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லாம் அமைதியாக இப்போ உதயநிதி பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. நீ காலங்காலமாக எத்தனையோ வருடமா இந்த திமுகவுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற உதயநிதி இப்போ ஒரு 3 வருஷமா தானப்பா வந்திருக்கிறாரு. ஏன் இப்படிப்பட்ட அவல நிலை எனக்கு தெரியல. பட் நம்மலாம் பாடம் கற்றுக் கொடுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரியே இப்போ உதயநிதி அவர்கள் சிஎம் ஆறாரு அப்படின்னா அந்த பொறுப்பை உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கிட்டேருந்து வாங்கினாரு அப்படின்றீங்களா? இல்லை ஸ்டாலின் அவர்களே இப்போ அவருக்கு அவ்வளவா உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தினால அவரே உதயநிதி அதை பார்த்துக்கிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸ்டாலின் அவர்களே இதை உதயநிதி அவர்களுக்கு அவருடைய கையில கொடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியேப்பட்ட ஆள் ஸ்டாலின் இல்லை. ஏன்னா ஸ்டாலினுக்கே அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும்போது இவ்வளோ பவராக இல்லை. நீங்கள் நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள். டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலினுக்கு ஒன்றும் கான்வாய் கொடுக்கலையே, ஸ்டாலினை ஒரு பெரிய ஒரு மந்திரி சபையில் உட்கார வைக்கலையே, ஸ்டாலினுக்கு எங்கேயும் முக்கியத்துவம் கொடுக்கலையே. ஆனால் ஸ்டாலினுடைய உடல்நிலை குறைவால் தான் ஸ்டாலின் இதை செய்யவில்லை, இவர்களாகவே எடுத்துக்கொண்டார்கள், பறித்து கொண்டார்கள். அதுதான் உண்மை. அதை வெளியில ஸ்டாலின் அவர்கள் சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த கட்சி இல்லை. ஸ்டாலின் வெளியே சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா சொல்றதுக்கு உள்ள சூழ்நிலையே இல்லை. யார்கிட்ட போய் சொல்லுவார்? அவர் தான் தன்னிச்சையாக பேசவே இல்லையே மேடையில். யாரோ எழுதி கொடுத்தா தானே பேசிட்டு இருக்கிறார். தன்னிச்சையாக பேசுற எல்லாருக்கும் வணக்கம் தான் தன்னிச்சையாக சொல்ற ஒரு காரியம். மற்றபடி வேற எதுவுமே தன்னிச்சையாக அவர் சொல்லலை. தன்னிச்சையாக எதுவுமே செயல்படலை. அதான் உண்மை. அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஒரு தலைவரா ஒரு சிஎம்மா முன்னெடுத்துக்கணும், காட்டிக்கணும், அந்த இடம் அவருக்கு வேணும்னு அப்படி நினைச்சிருந்தாருன்னா இந்த 3 வருட காலம் மாறுறதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அப்பவுமே அவர் தேர்தல் முடிச்சோடனே ஒரு மினிஸ்டர் ஆயிருக்கலாம், இல்லைன்னா அப்பவுமே அவரை சிஎம்மா மாத்திருக்கலாமே. அப்போ நடக்காம இப்போ இந்த 3 வருட காலங்கள் ஆக போகும்போது இந்த இடையில அவரை மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. 3 வருட காலங்கள் ஆக போற இந்த நிலையில இதுக்கப்புறமா அவரை ஏன் சிஎம்மா அவர் எமர்ஜ் பண்ணிக்கணும்? அதுக்கு முன்னாடி அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். எப்படி ஸ்டாலின் கையில பவர் இல்லை, ஸ்டாலின் இப்போ எதையும் பார்க்கலன்னா இவர் உதயநிதி நினைச்சிருந்தா அன்னைக்கே அவர் சிஎம் ஆயிருந்திருக்கலாமே. ஏன் இந்த காலதாமதம்? ஸ்டாலினுக்கு அந்த எண்ணமே இல்லைங்க. ஸ்டாலினுக்கு அந்த எண்ணமே இப்போ கூட அவர் அறிவிக்க மாட்டாருங்க. இப்போ கூட அருமையான முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதியை முதலமைச்சராக அறிவிக்க மாட்டார். அதை கூட அறிவிக்கும் போது நீங்க வேணா பாருங்க, ஒரு பேப்பர்ல வாசிப்பார். வாசிக்கிறார் இல்லையா பாருங்க. அதான் நடக்க போகுது. இல்லைன்னா அங்கேருந்து எவனா ஒருத்தன் கை காட்டுவான், யோ வாத்துற, இல்லைன்னா ஒன்று அவ்வளோதான் எவனா ஒருத்தன் மிரட்டுவான். நடக்குதா இல்லையா பாருங்க. அது இப்போவே நம்ம பார்க்குறோம். அதாவது
ஒரு முதல் அமைச்சர் என்று சொல்லும் பொழுது அதற்குரிய தகுதி முதலாவது வேணும். உன் பேச்சில் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நீ வா, உன்னை நான் வரவேண்டான்னு சொல்ல எதுலையும் நான் பொறாமப்படலை. நீ சின்ன பையன்றதுக்காக நான் பொறாமப்படுறது அந்த அவசியமே எனக்கு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அருமையான உங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் அவர்கள், அவருடைய பேச்சை கேட்கணும்னா அவ்வளோ இனிமையாக இருக்கு. இப்போ எனக்கு இன்றைக்கும் நான் என்ன செய்கிறேன், சில நேரங்களிலே என்னுடைய பொழுதுபோக்குக்காக அவருடைய டாக்டர் கலைஞருடைய பேச்சை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னோட அந்த பேச்சு ஆற்றல், அந்த பேச்சுடைய தன்மை மக்களை கவரக்கூடியதாய் அது இருக்கும். ஆனால் அருமையான உதயநிதி பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் எரிச்சலை உண்டாக்குது. அது நிச்சயமாக சாமானிய மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அந்த ஒரு மந்திரியாக இருக்கக்கூட தகுதி இல்லாத நிலையில் இருக்கின்றார். மந்திரியாய் 3 வருஷத்தில் இவ்வளோ கொந்தளித்து சில வார்த்தைகளை தவறாக பயன்படுத்துவது இந்த தெருவில் போகிறவங்க பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு மந்திரிக்கு அது அழகல்ல. அது இப்போ ஒரு மனிதர்கள் அப்படின்றவங்க ஒரு பல வருஷ அனுபவத்துக்கு பிறகு நம்ம பல விஷயங்களை மாற்றிப்போம், பல லெசன்ஸ் வந்து நம்ம கற்றுப்போம். ஸோ பொலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும்போதும் அதுலேயும் நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம், நிறைய நம்மளை வளர்த்துப்போம். ஸோ 2014 வந்தவர் தான் மோடி அவர்கள், அதாவது பிரதமராக வந்தார். ஸோ அப்போ நீங்கள் பார்த்த அந்த மோடிக்கும் 10 வருடங்கள் கழிஞ்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மோடி, நெக்ஸ்ட் எலெக்ஷன்லேயும் அவர் தான் பிஎம்மாக வருவார் அப்படின்னா பாஜகவினர் வந்து நம்புகிறாங்க. ஸோ அப்படி அவர் வந்தாலும் இந்த 10 வருட காலம் மோடியுடைய க்ரோத், அப்போ நீங்கள் பார்த்த மோடிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மோடிக்கும் நடந்த க்ரோத் என்ன, தன்னை வந்து ஒரு சிறந்த தலைவராக உலக அளவில் அவர் காட்டிக்கிறதுக்கும் அவரை தன்னையே அவர் எமர்ஜ் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன அவரை உதவிச்சு, எப்படி வந்து அவர் ஒரு சிறந்த தலைவராக இங்கே இருக்கார்? அதாவது எல்லாரும் என்ன சொன்னாங்க, மோடி இந்த நாட்டிலே இல்லை, பறந்து வெளிநாடுகளுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நானும் வெளிநாட்டுக்கு போகிறேன். இப்போது வெளிநாட்டில் இருக்கிற அதே நிலை தான் இப்போ இந்திய நாட்டில் இருக்குது. எல்லாவற்றிலும் எல்லாம் அழகாக மாறிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வெளிநாட்டுக்கு நான் போய் வாழ்நின்ற எண்ணத்தை நான் எடுத்துட்டேன். உண்மையாகவே சொல்லப்போனால் நான் என் உள்ளத்தின் ஆழத்தில்னு சொல்கிறேன். என்னோடு கூட இருக்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். கடந்த 2 ஆண்டுகளாகவே நான் கனடாவில் போய் செட்டில் ஆகிடலான்னு சொல்லி அதற்குரிய எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நினச்சா நான் போயிடலாம், அதற்குரிய காரியங்கள் ரெடியாக இருக்குது. ஆனால் எனக்கு போக மனசு இல்லை. காரணம், இன்னைக்கு இந்தியாவே கனடா மாதிரி ஆயிடுச்சு. வெறும் இந்த வெதர் கண்டிஷன் மட்டும்தான் இல்லை, மற்றபடி மற்ற எல்லா நிலைகளிலும் இந்தியாவை மிக சிறப்பான நாடாக கடந்த 10 ஆண்டுகளிலே, ஒரே நாளில் நடக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் இல்லை, 10 ஆண்டுகளில் மிக சிறப்பாக ஒரு சிறந்த நாடாக, அதாவது வெளிநாட்டவர்கள் நம் நாட்டை பார்க்கும் பொழுது பொறாமை கொள்ளும் அளவுக்கு இந்த நாட்டை வெகுவாக வளர்த்திருக்கின்றார். ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது, அது இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து நேச்சுரல். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆச்சு, திடீர்னு வெள்ளம் வந்துச்சு. நம்ம ஒன்று வெள்ளத்தை வான்னு சொல்லி கூப்பிடல, அல்ல இந்த கட்சிக்காரங்க கூப்பிடல, அந்த கட்சிக்காரங்க கூப்பிடல. இதெல்லாம் நேச்சுரல் நடக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் அந்த நேச்சுரலான காரியத்தை ரொம்ப அழகாக இயல்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வளர்ச்சியை நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு காலை கூட ஒரு சிலர் எனக்கு அனுப்புனாங்க, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இதெல்லாம் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. முக்கியமாக அவங்க சொன்னது 35 ரூபாய் பெட்ரோல் விலையேற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 3 மாதத்துக்கு முன்னாடி கனடா போனேன்னு. அப்போ நான் போய் பார்த்தேன், கனடாலையும் விலை ஏறி இருக்குது பெட்ரோல். இந்தியாவில் மட்டும் விலை ஏறல, கனடாலையும் விலை ஏறி இருக்கு. அப்போ எங்கள் அண்ணனை பார்த்து கேட்டேன், என்னென்ன இவ்வளோ விலை விற்குது? ஆமாப்பா, இப்போ எல்லாமே விலை ஏறி போச்சு. அப்போது இது நம்முடைய இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, உலக அளவிலே இன்றைக்கு எல்லாமே விலையேற்றம் ஏற்றுவிட்டுச்சு. அதை வைத்து கொண்டு இந்திய தேசம் தான் அப்படி மாறிடுச்சு, பிரதமரால் தான் மாறிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், 10 வருஷமாக தானே பிரதமர் மோடி இருந்தார், அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? இல்லை, இந்தியா சுதந்திரம் கிடைச்சிது, அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க? சரி, ஒரு 50 ஆண்டுகளே வச்சுக்கோ. அந்த 50 ஆண்டுகள் என்ன 10 ரூபாய் கிடைச்சதா பெட்ரோல்? இல்லை 5 ரூபாய் கிடைச்சதா பெட்ரோல்? முட்டாள்தனமாக பேசக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு அவர் என்ன செய்ய முடியும் செய்திருக்கிறார். நிச்சயமாக தொடர்ந்து நல்லது செய்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் மோடி அவர்களுக்கே ஏற்ற அப்படின்ற மாதிரி ஸ்லோகன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு ப்ரொமோட் ஆகிற ஒரு ஸ்லோகன் என்னன்னு பார்த்தோம்னா பிராண்ட் மோடி அப்படின்றது.
ஸோ இந்த மோடி அப்படின்ற பேர் இந்தியா லெவலில் அண்ட் இன்டர்நேஷ்னலி வந்து குளோபலி வந்து G20 இருக்கட்டும், பல விஷயங்கள் இந்த கோவிட் க்ரைசிஸை நம்ம வந்து எப்படி பார்த்துக்கிட்டோம், எக்கனாமிக்கலி டவுன் ஆகாமல் க்ரோத் ஆகிருக்கோம். இந்தியா 5th பிளேஸில் இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் மோடி வரும்போது 3rd பிளேஸுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெமெண்டஸ் க்ரோத் எக்கனாமிக்கலி குளோபலி இருக்கிற இந்த நிலையில் மோடி அவர்கள் இங்கே கீழே இருக்க ஒரு சாதாரண மக்களை வந்து போய் அடையிறாங்களே. ஏன்னா சாதாரண ஒரு மக்களுக்கு ஒரு நாளுக்கு என்ன தேவை இருக்கும் பெருசாக? சாப்பாடு, உடை, அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு நல்ல சாலை வசதி, இதெல்லாம் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க சாலைகள் எதுவுமே சீராக சரியாக இல்லையே. ஸோ அதை பார்க்குற மக்கள் வந்து மோடி மேலே ஒரு அதிருப்தி தானே இருக்கும். மோடியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ குளோபலி மோடி இஸ் ஓகே அண்ட் டூயிங் குட் அப்படின்னாலும் சாமானிய மக்களை மோடி போய் அடையிறாரு. ஒரு உதாரணத்துக்கு அதை நான் சொல்கிறேன். இந்த கீழம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு இப்போ திறந்தாங்க. பஸ் ஸ்டாண்டு திறப்பதற்கு முந்தின வாரம் அதே ரோட்டில் நான் போனேன். ஃப்ரம் தாம்பரம் டு கீழம்பாக்கம் ரோடு பார்த்தீங்கன்னா போகவே முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் மழை பெஞ்சது. ஆனால் இந்த கீழம்பாக்கத்தை பேருந்து நிலையத்தை திறக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, முதலமைச்சர் வர போகிறாருன்னு சொன்னோன்னே அங்கே ரோடு போட்டாங்க. சரிங்களா? அதனால் நான் என்ன விரும்புகிறேன், முதலமைச்சர் தெருவாக போட்டும், கொஞ்சம் கிராமமாக போட்டும், அப்படியாவது ரோடு போடுறாங்க நான் பார்க்குறேன். நான் இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுற ரோல் என்ன சார் இருக்குது இந்த விஷயங்கள்? இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா, ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்குது. ஆமாம், அவங்க சொல்லலாம் இல்லையா, எல்லாம் கீழே கரெக்டாக நடக்குதான்றத சென்ட்ரலும் பார்க்கணும் இல்லையா? நிச்சயமாக பார்க்க தான் செய்யணும். சென்ட்ரல் சொல்லி என்ன செய்தாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில்? இப்போது மக்கள் இப்போ இந்த கீழம்பாக்கம் திறந்த உடனே நிறைய மக்கள் பாராட்டினாங்க. நிறைய அதில் பாராட்டினவங்க பார்த்தீங்கன்னா 30%. ஆனால் அது எங்களுக்கு சரிப்பட்டு வரலன்னு சொன்னவங்க 70%. சரியா? இப்போ நானே என்னுடைய அறிவு திறனில் நான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, இந்த கோயம்பேடு CMBT உடைய இதை மூட வேண்டியது இல்லையே, அதை சிட்டி பஸ் ஸ்டாண்டாக வச்சுக்கலாமே. அதையே மூடணும், அதையும் இடிக்கணும், அதையும் வணிக வளாகமாக மாற்றணும், வேண்டியது இல்லையே. ஒரு டிராஃபிக் ஒன்று அதிகமாக உங்களுக்கு வெறும் இது மட்டும், அதாவது சிட்டி பஸ் மட்டும், பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இருந்தால் ஒன்றும் டிராஃபிக் ஆக போகிறது. வெளியூர்லேருந்து வர பஸ்ஸு இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு சரி, தென்னாட்டுக்கு கீழம்பாக்கம், இந்த பக்கம் ஆந்திராவுக்கு நெல்லூர் போகிறதுக்கெல்லாம் இந்த பக்கம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ரெட் ஹில்ஸ் பக்கம், ரைட், ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி பிரித்து விட்டணும். வெளியூருக்கு போகிற பஸ்ஸுகள் அப்படி வச்சுட்டு சிட்டி பஸ் ஸ்டாண்டை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு வணிக வளாகத்தை அங்கே கொண்டு வந்து யார் வாங்க போகிறா? ஏற்கனவே வணிக வளாகம் இல்லையா? இல்லாட்டா பரவாயில்ல, இருக்கிறத ஏன் உடைக்கணும்? அதை இன்னும் சிறப்பாக வேற மாதிரி செயல்படுத்தலாமா? ஆசியாவிலே ஒரு பெரிய பேருந்து நிலையம், அதை ஏன் வீணாக உடைக்கணும்? இதெல்லாம் சாமானிய மக்கள் கேட்கின்ற கேள்வி. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் அரசாங்கம். இப்போ அவங்களுக்கு மக்கள் என்ன சொன்னால் அதெல்லாம் கவலை கிடையாது. எங்கெங்கே பணம் வருது, இன்னும் 2 ஆண்டு தான் நம்ம இருக்க போகிறோம். 3 ஆண்டுகள் கொஞ்சம் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்தாச்சு. அடுத்த 2 ஆண்டுகளில் என்னென்ன பண்ண முடியும்? இப்போ இதை டெண்டர் விடுவாங்க, CMBT டெண்டர் விடுவாங்க. அதுக்குள்ளே இவங்க ஆட்சி இருக்குதோ இல்லை காணாமல் போதோ, டெண்டர் விடும்போது பணத்தை வாங்கிடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க கட்டினானே, அடுத்த ஆட்சி வந்து அதை திறந்தானே, திறக்காமல் போனானே, அவங்களுக்கு என்ன வந்தது? இப்போ ரீசெண்டாக தந்தி டிவியில் காங்கிரஸுடைய, அதாவது ப. சிதம்பரமுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அது அவர் வந்து பாஜக அப்படின்ற கட்சியை வீழ்த்துறதுக்கு ஈஸி தான், நம்ம ஈஸியாக வீழ்த்தியது தான், நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நின்று அதுக்காக கரெக்டாக ஒர்க் பண்ணணும், நம்மளால் அது சாத்தியமானது அப்படின்றார். ஆனால் அதே நேரத்தில் மோடி அப்படின்ற ஒரு தலைவரை வந்து அந்த பிராண்டை அழிக்கிறது கஷ்டம் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக அவர் சொல்கிறாரு. எதனால? ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர், இப்போ சில விஷயங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போசிட் கட்சியாக இருக்கட்டும், கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அவரோட செயல்பாடுகளோ அந்த தலைவரோ சிறப்பாகவும் சிறந்ததாகவும் செயல்பட்டாலும் எதிர்கட்சிகள் என்றைக்குமே அதை வந்து ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ரேராக தான் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க நிலையில் ஒரு தேசிய அளவிலான எதிர்கட்சியாக இருக்குது காங்கிரஸ். அதோட கார்த்திக் சிதம்பரம் அவருக்கு எதிர்த்து நிறைய கமெண்ட்ஸ், நிறைய கேள்விலாம் எழுப்பியிருக்காங்க. அப்படி இருக்க கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இன்னைக்கு பாஜகவை சப்போர்ட் பண்ணிட்டு மோடி அப்படின்றவரை சப்போர்ட் பண்ணி மோடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய ஒரு தலைவர் இல்லைன்றதையே அவர் அங்கே ஆணித்தரமாக சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதனால் அவருடைய இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் பாஜகவுக்கு போய் சேர போகிறார்? ஏன்னா இப்போது காங்கிரஸுடைய விஜய் தரணி அவர்கள் வந்து பாஜகவுடைய ரீசனாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் காங்கிரஸை விட்டு பாஜகவுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. அவங்கள தொடர்ந்து இப்போது கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் அந்த வழியில் அவர் பாஜகக்குள்ளாடி நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் தரணி அவங்களுக்கு நன்றாகவே தெரியும், கன்னியாகுமரியில் இந்த முறை காங்கிரஸ் வரப்போகிறது இல்லை, நிச்சயமாக பிஜேபி தான் வரப்போகுது. அதுக்காக நானே கேட்டுட்டு இருக்கிறேன், யார் கேண்டிடேட் சொல்லுங்கள், பிஜேபி கேண்டிடேட் யாருன்னு சொல்லுங்கள்,
இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தட்ட கைபேசியில் பேசிட்டு தான் வரேன். இந்த யாருன்னு சொல்லுங்கள், கேண்டிடேட் யாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் கிறிஸ்தவ மக்கள், எங்கள் கிறிஸ்தவ திருச்சபை மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்குறாங்க யார் கேண்டிடேட் தெரியணும்னு. ஏன்னா இந்த தடவை பிஜேபி தான் கன்னியாகுமரிக்கு. அடுத்து நீங்கள் இந்த கார்த்திக் சிதம்பரம் சொன்னீங்க இல்லையா, கார்த்திக் சிதம்பரத்துக்கு நல்லாவே தெரியும். அதாவது பிரதமர் மோடியை வந்து என்ன பண்ணாலும் அசைக்க முடியாதுன்னு தெரியும். அவரால் நேரடியாக என்ன சொல்ல முடியாது, பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற கட்சியில் அந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்ற கதையில் அருமையான கார்த்திக் சிதம்பரத்துக்கு மீசையும் வச்சுக்கணும் ஆனால் கூழும் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஏன்னா காங்கிரஸில் சம்பாதிச்சார்ல அவங்க அப்பா, அதை இவர் அனுபவிக்கிறார்ல. இப்போ காங்கிரஸை எதிர்த்துட்டா இவர் அனுபவிக்க முடியாது. அதுக்காக இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் சும்மா நடுநிலையாக அப்படி பேசிக்கிட்டு அவர் போயிட்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு நன்றாக தெரியும் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆசை பிஜேபியில் சேரணும்னு. தம்பி வாங்க தம்பி, நான் வேணா உங்களுக்காக பேசுகிறேன், உங்களை கட்டாயம் சேர்த்துக்க சொல்கிறேன், வாங்க. எப்படி சார் விட்டுட்டு வந்துடுவார் அவர்? இவ்வளோ அப்பா இருக்க கட்சி அங்கேருந்து எப்படி? அதை தாங்க சொல்கிறேங்க, அப்பா சம்பாதிச்சது இப்போ அப்பா என்ன சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு கிடையாது. அதுக்கு பயந்து தான் இப்போ நிற்கிறாரு அவர் அங்கே காங்கிரஸில். அவருடைய உள்ளத்தில் வந்து பிஜேபி தான், அது எனக்கு தெரியும், அதான் உண்மை.